அடுத்து 11/7/2025ல நமக்கு வந்துட்டு இன்னொரு பிரஸ் நியூஸ் குடுத்திருக்காங்க. இத அப்ளை பண்றதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீ எவ்வளோன்னா ரூப்பீஸ் 600 ஃபார் ஆல் தி கேண்டிடேட்ஸ் எக்ஸெப்ட் எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி அண்ட் டிஃபரன்ட்லி ஏபிள்டு பெர்சன். இப்போ நீங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் டிஃபரன்ட்லி ஏபிள்டு பெர்சன்ஸா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரூப்பீஸ் 300. இப்போ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். இதுல வந்துட்டு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து மொத்தம் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். டியூரேஷன் 30 மினிட்ஸ் கொடுப்பாங்க. மொத்தம் 50 மார்க்ஸ்க்கு நீங்க எழுதுவீங்க. இதுல நீங்க மினிமம் 20 மார்க்ஸ் அதாவது 40% எடுத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்ட் பிக்கு உண்டான பேப்பரை வந்துட்டு அவங்க வேல்யூ பண்ணுவாங்க. இந்த தமிழ் கம்பல்சரி பேப்பர் வந்துட்டு என்ன லெவல்ல இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மெயின் சப்ஜெக்ட்ல அப்ஜெக்டிவ் பேஸ்டு தான். அப்ஜெக்டிவ் பேஸ்டுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னா மெயின் சப்ஜெக்ட்ல 110 மார்க்ஸுக்கு இருக்கும். அண்ட் தென் எஜுகேஷனல் மெத்தடாலஜி 30 மார்க்ஸுக்கு இருக்கும். ஜென்ரல் நாலேஜ் 10 மார்க்ஸ் இருக்கும். டோட்டல் 150 மார்க்ஸ். டியூரேஷன் வந்து 3 hours. இது வந்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்டுக்கும் பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1க்கும். இதே கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 130 மார்க்ஸுக்கு, எஜுகேஷன் சைக்காலஜி 10 மார்க்ஸுக்கு, ஜென்ரல் நாலேஜ் வந்து 10 மார்க்ஸ்க்கு, டோட்டல் 150 மார்க்ஸுக்கு.